வணக்கம் மக்களே! ஜாரா விளாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புதுசா நம்ம சேனல பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு காலைல சீக்கிரமே எழுந்தாச்சு. மாமாக்கு சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட் எந்திச்சதுமே விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு, அடுத்தடுத்த வேலைகள ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால, நான் போயிட்டு வெளியில ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலான்ட்டு போனேன். பார்த்தா அந்த வானம் பார்க்கவே அவ்ளோ அழகு. அந்த வானத்துல சூரியன் வரதுக்கு முன்னாடி அந்த எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. ஆனா ஃபோன்ல அவ்ளோ கிளியரா இல்ல. நேர்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ம். ஒருத்தர் ஏன் காலைலயே வெயிட் உடைச்சிடாதீங்க. பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப எல்லாம் கதவ மேக்கப்லாம் உடைச்சிடாதீங்க. பண்ணிட்டு, எதுக்குன்னு சொல்லுவாரு பாருங்க. ம். யார் வரான்னு வெயிட் பண்றடி? அவங்க அப்பா வராங்களாம். எப்பவுமே அவங்க அப்பா தம்பி தூங்கிட்டு இருக்கும்போதே வந்துருவாங்க. இன்னைக்கு அவங்க அப்பா ட்ரெயின வந்து இறங்கக்கூடிய ஸ்டாப்பிங்க விட்டுட்டு, நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல போய் இறங்கிட்டாங்க. அதனால இன்னும் வீட்டுக்கு வரல. இவரு ஒரு ஒரு பைக் வரும்போதும், ஆட்டோ வரும்போதும், அப்பா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்காரு. அவங்க அப்பா வந்தாச்சு. ஆனா அப்பா பார்த்த பிறகு ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம அமைதியா இருந்தாரு. ஏன்னு தெரியல. ஏதோ சமத்தா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அத மட்டன் வேக வச்சுட்டேன். ஆ சுக்கா ஃப்ரைக்கு எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மாமாவுக்கு வந்து இட்லிக்கு எப்பவுமே மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிடுறதுக்கு இல்ல. இது எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் தான் சாப்பிட முடியும். ஆஃப்டர்நூனுக்கு சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசம், ரைஸ் வச்சுட்டு அத எடுத்து வச்சாச்சு. மத்தது எல்லாமே இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சஷ்டிக்கு அப்பாவும், அவங்க அப்பாயும் கொஞ்சம் ஒர்க்கா வெளில போயிட்டாங்க. தம்பி தூங்க வச்சுட்டு என்னால பண்ண முடிஞ்சது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். சுழியம், ஆ நீர் உருண்டை, பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் மாமாக்கு. அப்புறம் சர்க்கரை பொங்கல், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. முறுக்கு, அதிரசம், மத்த ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நான் கடையில தான் வாங்கியிருந்தேன். ஆ என்னெல்லாம் வீட்ல அந்த டைம்ல பண்ண முடியுமோ, அது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ம். வந்து வச்சு எல்லாமே ரெடி பண்ண சொன்னேன். இவங்க அவங்க தாத்தா கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ கொஞ்சம் வைக்கிறதுக்கு பயமாவே இருந்தது. தம்பி எதுவும் பண்ணிடுமோ அப்டின்ட்டு. அப்புறம் அந்த இலைலாம் போட்டு ஃபர்ஸ்ட் இலையில வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வைக்க சொல்லி ஒரு ஒரு இலையா போட்டுட்டு இருந்தேன். இதுக்கு இடையில நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னேன். அவங்க அப்பா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. எங்களுக்கு மாமா இப்படி எங்கள இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போவாங்க அப்படின்றது தெரியல. நான் மாமா இறந்ததுலேருந்தே வாய்ஸ் ஓவர் குடுத்து வீடியோ போடவே இல்ல. எனக்கு அது ஒரு பெரிய இழப்பு. அ ஏன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மாமா சீக்கிரம் இப்படி எங்கள விட்டுட்டு போவாரு அப்படின்ட்டு. அந்த கஷ்டத்த யார்ட்டயும் சொல்லி புரியவே வைக்க முடியாது. இருந்தாலும் நாங்க இப்போ எப்படிலாம் சாமி கும்பிடணும் அப்படின்றத ஒவ்வொருத்தர்ட்டயா கேட்டு கரெக்ட்டா பண்ணிடணும் அப்படிங்கிறது நான் கரெக்ட்டா இருக்கேன். சாமி கும்பிடணும் அப்படின்னாலே, இது எல்லாமே மாமா தான் ரெடி பண்ணுவாங்க. ஜெனரலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, மாமா உட்கார்ந்து பொறுமையா அந்த சாமிக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப நாங்க அவங்களுக்கு பண்ற மாரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஃபோட்டோ கூட நாங்க இப்ப வீட்ல வைக்கிறதில்ல. மேல தான் கொண்டு போய் ரூம்ல வச்சிருக்கோம். ஏன்னா, குழந்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தாத்தா பால் வாங்க போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க அப்டின்லாம் சொல்றான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்களுக்கு புடிச்சதெல்லாம் எடுத்து வாங்கி வச்சாச்சு. அவங்க அதிகமா ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. கார வகைகள் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பண்ணி நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. ஆ இந்த மாதிரி நீங்களும் ஊர்லலாம் பண்ணுவீங்களா? அப்படின்றத சொல்லுங்க. இப்ப நாங்க சாமி கும்பிடுறது வந்து ஆடிப்பெருக்கு வர்றதுனால, அதுக்கு 3ஆம் நாள், 5ஆம் நாள் அந்த மாதிரி நம்ம வச்சு சாமி கும்பிடுறோம். அதுக்கப்புறமா சாம்பிராணி போட்டு, தேங்காய் உடைச்சுட்டு, அதுக்கப்புறமா சூடம் காமிச்சாங்க. சஷ்டி குணுவுனா, அவரு வைக்கும்போதெல்லாம் இலையிலேருந்து எடுத்து எடுத்து வச்சுட்டே இருந்தாரு. என்ன பண்ண முடியும்? குழந்தை எடுக்கும்போது எடுக்க வேணாம்னு சொல்ல முடியல. நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டோம். மாமாவும் அதை ஏத்துப்பாங்கன்றது நம்புறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.